ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா மும்பை டு கோவா ஹைவே NH 66ல ஒரு கோயிலாட இருக்கும். இந்த கோயில் பேர் தெரியல எனக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 8ங்க. நேற்று மும்பையிலேருந்து வர வழியில பார்த்தீங்கன்னா ஸ்டேஸை பார்த்தோம். பட் எதுவும் திருப்தி அமையாதனால பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் கொஞ்ச நேரம் உட்காரலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம்னு உட்காந்து பார்த்தா அப்படியே தூங்கிட்டோம் நாங்கள் 2 பேரும். மொபைல்ல இந்த சார்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே தானே டெம்பிள் வராண்டால இருந்ததான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் சார்ஜ் பண்ண முடியல. ஏதோ இப்போ வண்டியில போகும்போது அப்படியே ஒரு கேஜெட்டா சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். ₹120 பெட்ரோலு டீசல் வந்து 107 38. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மே 8. இப்போ டைம் 12:20. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கோவாக்கு அரௌண்ட் ஒரு 120 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ சாப்பிடலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம். காலையில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5:45 வண்டி எடுத்தோம். நேற்று நைட் எங்கேயும் நாங்கள் ஸ்டே பண்ணல. ஸ்டேவை தேடினோம், கடைசியில் வேறு வழி இல்லாமல் சரி அங்கே அந்த ஸ்டேயில் தங்கிறதுக்கு எங்கேயாவது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலான்னு உட்காந்தோம். பார்த்தா கடைசியில் ஒரு 4 மணி நேரத்துக்கு நான் தூங்கிட்டோம். கோயிலாண்ட உட்காந்தோம், அப்படியே தூங்கிட்டோம். இப்போ அங்கேருந்து காலையில் 5:45 எடுத்தது வண்டி. இப்போ 12:15. இடையில ஒரு 2 டீ குடித்தோம், ரைட் பண்ணிகிட்ருக்கோம். சரியான வெயில், நல்லா வறுத்து தள்ளிடுச்சு. ரோடு வந்து ரோடு ஒர்க் டைவர்ஸ் வெயில் வெந்து நைட்டு ரெஸ்ட் வரல, நைட் ரூம் வர போடல, ரூம் தேடி நைட்டு 1 மணி ஆகி போச்சு. நாங்கள் சரி தராவில் இருக்கும்போது ஒரு 9 மணி 10 மணி ஆகும். சரி ஹைவேஸ் போய் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே வண்டி எடுத்துட்டோம். அப்புறம் ஹைவேஸில் வந்து தண்ணி ஃபஸ்ட்டு இடத்துல போய் பார்த்தா அது பாத்ரூம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. பப்ளிக் டாய்லெட் மாதிரி இருந்துச்சு பாத்ரூம்லாம், நல்லாவே நீட்டாக இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் வேறு எங்கேயும் அறுவலையெல்லாம் கூட பார்த்தா அந்த ரூமே ரொம்ப
பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லை. எல்லாம் கொஞ்சம் பழைய பில்டிங்காக ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி, தங்குற மாதிரியே இல்லை. அது அந்த ரூமில் தங்குறதுக்கு எங்கேயாவது கொஞ்ச நேரம் வெளியில் எங்கேயாவது வராண்டாவில் கொஞ்ச நேரம் கோயில் எங்கேயாவது கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போயிடலாம் தான் நாங்கள் நினச்சிட்டு அப்படி பார்த்தா சரி ஏதாவது தாபாவில் அந்த கட்டிலெல்லாம் போட்டு வச்சுருப்போம், அங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது அந்த பக்கம் அந்த தாபா அந்த எதுவுமே இல்லை, கட்டில் போடுற தாபா எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு, நல்லா ஏதோ புதுசாக கட்டியிருந்த ஒரு இடத்துல சின்ன கோயில் தான், நல்லா கட்டியிருக்காங்க. சரி அங்கே உட்காரலான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சும்மா ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் அப்படியே ஸ்ட்ரைட் அடிச்சிடலாம், கோவா அடிச்சிடலாம் ஓய்வு எடுத்துட்டு. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தூக்கம் வந்துச்சு. அப்போ படுத்தா அப்படியே தூங்கிட்டோம். ஒரு 5 மணிக்கு தான் எழுந்தோம். 5 மணிக்கு எழுந்து அப்படியே கிளம்புறதுக்கு 5 மணி ஆகிடுச்சு. இன்னைக்கு எழுந்துட்டு அந்த 5:45 ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்ட பின்னால் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 9 மணிக்கெலாம் வெயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு இது அப்படியே வறுத்து தள்ளிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த பிரச்சனை டைவர்ஷன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் நல்லா இருக்கு இல்லையாப்பா? 50 கிலோமீட்டர். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஒரே டைவர்ஷன் ஸ்லோவாக நடக்குது. ஆனால் ரோடு ஒர்க் இந்த மகாராஷ்டிரா டு கோவா, இன்னும் கோவா வந்துட்டுமான்னு தெரியல, இன்னும் கோவா வரல, மகாராஷ்டிராவில் இருக்கிறோம். ரொம்ப ஸ்லோவாக நடக்குது ஒர்க்கு. என்னதான் பண்ணுறாங்க தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி தெரியல. அந்த டோட்டலாக எப்போ முடியும் இல்லை, 3-4 வருஷம் ஆகும் முடியும். 4 வருஷம் கூட எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி நடந்தது. ஆமாம் மாதிரி நடந்தது ஒர்க்கு. அதுவும் ஹில் மலை பிரதேசம் தான். பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் தான். அந்த மலை பிரதேசத்தில் டைவர்ஷன் கிடையாது, வெறும் வேண்டி தான். நிறைய மலை பிரதேசம் ரோடு எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. சரி அது அதுலேயே பெரிய பிரச்சனை இருந்தோம். ஏன்னா அவங்க சத்து வந்துருக்க முடியாது, நல்லா அடியெல்லாம் வெயில், ரோட் டைவர்ஷனு, ஒரே டஸ்ட்டு. முந்தின நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாக்கெட் எல்லாம் அழைச்சி போட்டோம். பார்த்தா ஒரே டஸ்ட்டு. எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க. இதெல்லாம் பார்த்தா யாரும் ரூம் கூட தர மாட்டாங்க. இப்படி இந்த ரூம் எழுதிப்பான். இப்போ கொண்டா கொடுத்துட்றான், ஆன்லைனில் கொண்டா கொடுத்துருவான். அதெல்லாம் வேறு வழி இல்லை. அவங்க வந்து ஏன்னா ஆல்ரெடி பே பண்ணிடுறீங்களா, அதெல்லாம் ஆன்லைனில் கொடுத்துருவான். நேரில் பார்த்தா சில பேர் யோசிப்பாங்க, கொடுக்காம வேணாம் ரூம் ஏதாவது இது பண்ணிடுவாங்களான்ட்டு. பெட்டெல்லாம் ரொம்ப அழுக்காயிட்டு வாரத்தில் 3 நாள் அழைச்சி போட்டுறாங்க. நாங்கள் 3 நாள் அழைச்சி போட்டுறோம், வாரத்தில் 3 நாள் அழைச்சி போட்டுறோம். அப்படி அழைச்சி போட்டாலும் ஃபஸ்ட்டு ஒரே நாளில் எங்கேயாவது ரோடு சரியில்லைன்னா டக்குன்னு அப்படியே ஃபுல்லாக ரொம்ப காலையிலேருந்து வண்டி எடுத்து ஒரு காலையில் அந்த கோயிலில் படுத்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் என்ன இருக்குது கோவா. 140 அப்படியா? இங்கே போர்டில் 120 தான் போட்டுருக்குது. ஆனால் ட்ராவல் பண்ண ஹவர்ஸ் அந்த 400 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6.5 ஹவர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம் அந்த 400 கிலோமீட்டருக்கு. அது இவரை நல்லா அடிச்சு பிடிச்சி ஓட்டிட்டு வந்தா அப்படி இல்லைன்னா இவ்வளோ இதாக கூட வந்து சேர்ந்துருக்க முடியாது. ஓகே, இப்போ மீல்ஸ் வந்தாச்சு. நான் ஒரு வெஜ் தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் தாலி ஆர்டர் பண்ணேன். அப்படி அந்த ஃபிஷ் பேர் பார்த்தீங்கன்னா பாங்கடா ஃபிஷ். ஐலியா இது? அதுதான் பாங்கடான்னாங்களா? ஆஹா.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா மே 8 டைம் பாத்தீங்கன்னா இப்போ 3:45 ஆகுது. ரூம் பாத்தீங்கன்னா பாகா பீச்சுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஸ்டே எடுத்திருக்கோம். இந்த ஹோட்டலோட நேம் பாத்தீங்கன்னா ஹோட்டல் பாகா கிராண்ட். இதுதான், இது பாகா பீச்சுக்கு பக்கத்துல இருக்குங்க. இந்த ரூமுடைய காஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸ் 2000 சம்திங் வித்வுட் டாக்ஸ். அது டிஸ்கவுண்ட் போக 1003 சம்திங் போட்டிருந்தாங்க. ஸோ நேரில் கேட்டோம் 1200 பார்த்தீங்கன்னா ரூம் புக்கிங் எடுத்துருக்கோம் நாங்கள். இன்னைக்கு மே 8. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ரூமுக்கு ஸ்டே வந்துட்டோம். ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு நேற்று டயர்ட்னஸ்ஸு அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:45. வந்துட்டு உடனே முதல் வேலையே பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மாதிரி இந்த ஜாக்கெட்டு அப்புறம் பேண்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழைச்சி போட்டிருக்கோம். துணியை பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருக்கோம். ஸ்டேக்கு வந்தால் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலான்னு முடியறதில்ல. இதெல்லாம் ஏதாவது அழைச்சி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு ஆகிடுது. ரிலாக்ஸ் பண்ணுறதை விட இது ஒரு வேலை. ஓகே, குளிச்சுட்டு வாப்பா போகலாம். என்ன குப்பையாக இருக்கு. இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் பாகா கிராண்ட் கம்ஃபர்ட் அண்ட் ஜாய். இந்த ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த சைடு போனால் பார்த்தீங்கன்னா பாகா பீச். எவ்வளோ கிலோமீட்டர் கம்மிப்பா? 27,22 கிலோமீட்டர். தெரியுது பாருங்க, 27,822. ஆமாப்பா, 27,822. நாங்க பஞ்சாப்ல சர்வீஸ் பண்ணும்போது எவ்வளவு தெரியுங்களா? 24,900 சம்திங். 72. 25,000க்கு கொஞ்சோண்டு குறைய ஆரம்பிச்சு. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா பாகா பீச்சுக்கு போயிட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோவாவுடைய பாகா பீச்சில் இருக்கிறோம். பாகா பீச் போர்டு நைட் ஏரியா. என்ன பண்றீங்க? என்ன பண்ணுகிறீங்க? வீடு கட்டுறீங்களா? எந்த ஊரு? ஈரோடா? பெங்களூரா? நல்லா காற்று வருது, நல்லா காற்று. இங்கே நிறைய ஜனங்க இருக்காங்க. இன்னைக்கு சண்டே இல்லைங்களா, நிறைய ஜனங்க இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு ஹாப்பியாக உட்காந்துருக்கோம் நாங்கள் ரிலாக்ஸாக.
கோவால ஃபில்டர் காஃபி பாகா பீச். கோவாவில் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் 106 ரூபாய் 48 பைசா, பவர் பெட்ரோல் வந்து 111 ரூபாய் 18 பைசா. இது 24 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஃபுட் ஷாப். 24 ஹவர்ஸ் இருக்கும் போட்டுருக்கா இது. அப்படிதான் போட்டிருக்கோம். பெருசாக இருக்கு வர தமிழ்நாடு ஹோம் ஃபுட்ஸ். இங்கே வந்தோம். சிக்கன் பிரியாணி செட்டிநாடு ஸ்டைலில். நான் பார்த்தீங்கன்னா மசாலா தோசை ஆர்டர் பண்ணேன். நல்லா பிஸ்தாலி கேட்டேன், பிஸ்தாலி இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி தாலியும் சிக்கன் தாலியும் இருந்தாங்க. சரி எனக்கு அதில் நாட்டம் இல்லை, சரி அதனால சிக்கன் பிரியாணி சொல்லிட்டேன். Okay friends, thanks for watching Biryani the Right channel. This signing of Rama Lakshmi and Rajan. Jai Hind. In an orange sky by the ocean blue, every mile lost, my soul renewed, taken by the sunrise and the golden view, walking slowly in the night.